கூட்டணி அரசு அமைப்பதா அல்லது கூட்டணி ஆட்சி அமைப்பதா என்று அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையே சில சலசலப்புகளும் சர்ச்சைகளும் எழுந்திருக்கிற நிலையில் கூட்டணி அரசு அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை என்றும் கூட்டணி ஆட்சி அமைப்பதாகத்தான் அமித்ஷா கூறினார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சந்தித்து கூட்டணியை உறுதி செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்போது தெரிவித்தார். இரண்டு கட்சிகளும் இணைந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போவதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா கூறியதாக தகவல் வெளியானது. 1998ஆம் ஆண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்றதைப் போல மீண்டும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் இது தொடர்பாக பேசிய அமித்ஷா, சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடித்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமையுமா என கேட்டபோது கூட்டணி ஆட்சி தான் அமையப் போகிறது என்றும் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி அமையும், அந்த கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அமித்ஷா கூறினார். வெற்றி பெற்றால் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் ஆவார்களா என்று கேட்டபொழுது வெற்றி பெற்ற பிறகு கூறுகிறோம் என்றும் தற்போது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிடுகின்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறித்து பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்று அமித்ஷா கூறினார். இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி தேர்தலிலே வென்றால் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்து செயல்பட்டாலும் துணை முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதனால் பாஜகவினர் தீவிரமாக சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது இதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி அரசு அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை என்றும் கூட்டணி ஆட்சி அமைப்பதாகத்தான் அமித்ஷா கூறியதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேலும் டெல்லிக்கு பிரதமர் மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்று அமித்ஷா தெளிவாக கூறியதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் என்றும் அது எங்கள் விருப்பம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 பாஜக பங்கெடுக்கும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்து வருகின்ற நிலையிலே கூட்டணி அரசு அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை என்றும் கூட்டணி ஆட்சி அமைப்பதாகத்தான் கூறினாம் என்றும் இபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை தற்போது அறிவித்திருக்கிறார். இது பாஜகவுக்கு விழுந்த அடியாக பார்க்கப்படுகிறது. இபிஎஸ் இதே நிலைப்பாட்டில் இருப்பாரா அல்லது பாஜக இது சம்பந்தமாக வேறு விதமாக காய்களை நகர்த்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.